இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சேவியர் காபிரினி என்று சொல்லப்படுகிற ஒரு புனிதையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது இத்தாலி தேசத்தில். ஒரு சாதாரண விவசாய குடும்பம், 13 பிள்ளைகள். அந்த 13 பிள்ளைகளில் குறைமாத குழந்தையாகத்தான் இந்த கபிரினி என்பவர்கள் பிறக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய ஊரில் இருந்த திரு இருதய அருட்சகோதரிகளுடைய துறவு மடத்தில் உள்ள பள்ளியில தான் இவர் படிக்கிறார். மிக இளைய வயதிலேயே பக்தியிலும் விசுவாசத்திலும் சிறந்து விளங்கிய இவர் அந்த அருட்சகோதரிகளுடைய துறவு மடத்தில் சேர விருப்பம் தெரிவித்த நேரத்தில் உடல் நிலை காரணமாக இவருக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு கல்வி படிப்பை படித்து முடித்து இவர் ஒரு ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு மறுபடியும் துறவு வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்ததால் தன்னுடைய நண்பர்களோடு சேர்த்து ஒரு சில பணிகளை இவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஏழை எளியவருக்கான கல்வி பணி, மருத்துவ பணி, இவற்றின் மூலமாக இவரும் இவருடைய சக தோழர்களும் சேர்ந்து அவர்களுடைய ஆயருடைய அனுமதியோடு திரு இருதய அருட்பணி சகோதரிகள் என்கிற ஒரு துறவு சபையை இவர் ஏற்படுத்தியதாகவும், சீன தேசத்திற்கு இவர் வேத போதக பணிக்காக செல்ல ஆசைப்பட்டாலும் இவருக்கு கிடைத்த வாய்ப்பு அமெரிக்க நாட்டில் இருக்கிற நியூயார்க் நகரத்தில் பணி செய்வதற்காக. புனித பிரான்சிஸ்கு சவேரியருடைய அந்த மறை போதக வாழ்வை பார்த்து தன்னுடைய பெயரை பிரான்சிஸ் சேவியர் காபிரினி என்று மாற்றிக்கொண்டார். காரணம், மறைபரப்பு மீது இவருக்கு இருந்த தனியாத தாகம். அன்புமிக்கவர்களே, அமெரிக்க தேசத்தில் இவர் பணி செய்தாலும் ஏழை எளியவர்கள், சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருந்த மக்கள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், வறுமையினால் வாடியவர்கள், இவர்களுக்கான கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் சமுதாய பணியை செய்து ஒரு துறவு சபையும் ஏற்படுத்தி 19ஆவது நூற்றாண்டினுடைய தலை சிறந்த ஒரு புனிதையாக அமெரிக்க மக்களால் இவர் போற்றப்படுகிறார். இந்த புனிதையினுடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவை எவ்வளவு அன்பு செய்கிறோமோ அதே அளவுக்கு பிறரையும் அன்பு செய்து ஏழை எளியவர்களுக்கு உதவி வாழ்ந்திட இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல குணம் பெற்ற 10 தொழுநோயாளர்களில் ஒருவர் மட்டுமே நன்றி சொல்ல திரும்பி வந்த ஒரு நிகழ்வை இன்று நாம் வாசிக்கிறோம். வழக்கமாக மேலோட்டமாக இதை பார்க்கிற பொழுது நன்றி உணர்வு இன்றைக்கு இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த நன்றி உணர்வு சாதாரண குடும்பங்களிலிருந்தே நமக்கு வெளிப்படுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, எங்க ஃபாதர் குறை தான் சொல்கிறான் என் பையன், குறை தான் சொல்கிறா என் பொண்ணு, எப்பனாச்சும் ஒரு முறையாவது அப்பா தேங்க்ஸ், அம்மா தேங்க்ஸ் அவங்க வாயில் வருதா? எவ்வளவு பெற்றாலும் நீலாம் ஒரு அப்பாவா, நீலாம் ஒரு அம்மாவா, எனக்கு நீ என்ன செஞ்சிட்ட அப்படி என்று சின்ன பிள்ளைங்க கிடையாது, கல்யாணம் ஆகி பேர குழந்தைகள் எடுக்கிற வயதில் இருக்கிற பெரியவர்கள் கூட பெற்றோரை பார்த்து, உன்னால எனக்கு என்ன லாபம், நீ என்ன செஞ்சிட்ட, எனக்கு சொத்துல எனக்கு நீ என்ன எழுதி வச்ச அப்படி என்று சொத்துக்காக அல்லது வீட்டிற்காக இன்றைக்கு பெற்றோரை அவமானப்படுத்துகிற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். பொது வெளியில கூட இந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, 5 அறிவு படைத்த விலங்குகள் நன்றி உணர்வோடு இருக்கின்றன. பல வீடியோக்களில் பார்க்கிறோம் எப்படி வளர்ப்பு நாய்க்குட்டிகள் நன்றியோடும் விசுவாசத்தோடும் தங்களுடைய எஜமானரிடத்துல பழகி கொண்டு இருக்கிறார்கள் என்று. மனிதர்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நன்றி உணர்வை இழந்து வருகிற ஒரு சூழலை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நன்றி உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும், இறைவனுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சக மனிதர்களிடத்திலும் இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, ஹாவர்ட் கெல்லி அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு மாணவர் மிக வறுமையில் வாடுகிறார். மாலை நேரத்தில் ஒரு ஹோட்டலுக்கு சென்று குளிர் நிறைந்த அந்த ஒரு நேரத்தில் சூடாக ஒரு கிளாஸ் பால் குடித்தால் உடம்புக்கு நல்லா இருக்கும் என்று தோணுகிறது. ஆனால் அங்கே சென்று அமர்ந்து விட்டார். அவரிடத்துல கொடுப்பதற்கு காசு இல்லை. அங்கே அந்த பணிப்பெண், வெயிட்ரஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த இளைஞருடைய நிலையை பார்த்து அவர், நீங்கள் இதற்காக கவலைப்பட வேண்டாம், இன்றைக்கு உங்களுக்காக நான் இந்த 1 டம்ளர் பாலுக்கான விலையை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவருக்காக அந்த தொகையை செலுத்தி விட்டாராம். அன்புமிக்கவர்களே, இந்த ஹாவர்ட் கெல்லி என்பவர் அதன் பிறகு வெளியில் சென்று மருத்துவ படிப்பு படித்து மிக சிறந்த ஒரு மருத்துவராக கூட அவர் உருவாகி இருக்கிறார். பல ஆண்டுகள் கழித்து செல்வ செழிப்போடு இருந்த இந்த ஹாவர்ட் கெல்லி என்பவர் தனக்கு அந்த 1 கிளாஸ் பாலை கொடுத்து உதவிய அந்த நபரை சந்திக்க அதே ஹோட்டலுக்கு வருகிற பொழுது அந்த ஹோட்டலில் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அம்மா வேலையை விட்டு நின்று 3 மாசம் ஆகுது,
மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் அவர்கள் மாட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடு அடகு வைக்கப்பட்டு 2-3 நாட்களில் வீட்டை ஏலம் விட போகிறார்கள் என்கிற அதிர்ச்சியான ஒரு செய்தியை இந்த ஹாவர்ட் கெல்லி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த ஹாவர்ட் கெல்லி என்பவர் அந்த அடகு வைத்த நிறுவனத்திற்கு சென்று அந்த வீட்டிற்கான முழு தொகையையும் பெற்று அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கி கொண்டு இந்த வயதான பெண்மணி வசித்த அந்த வீட்டு கதவை தட்டி திறந்து, அந்த பெண்ணுக்கு இவரை அடையாளம் தெரியவில்லை, அவருடைய வீட்டு பத்திரத்தை அவரிடத்துல கொடுத்து, அம்மா இதோ உங்களுடைய வீட்டு பத்திரம், அதற்கான முழு தொகையும் செலுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னாராம். அந்த பெண்மணி, ஐயோ யாரு காசு கட்டினது, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே அப்படின்னு சொன்ன நேரத்துல 1 கிளாஸ் பால், இதற்காக முழு தொகையும் செலுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி, நீங்க அன்னைக்கு அந்த 1 கிளாஸ் பாலை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் என் பசியை தீர்த்தீர்கள், அதற்காக அந்த முழு தொகையும் செலுத்தப்பட்டு விட்டது என்று வார்த்தையால் சொல்லாமல் எழுதி கொடுத்து விட்டு சென்று விட்டாராம். அன்புமிக்கவர்களே, இது தாங்க நன்றி உணர்வு. நம்ம வாழுகிற இந்த உலகத்துல எழுந்ததிலிருந்து உறங்கச் செல்லுகிற வரையில இறைவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்தோம் என்றால் இறைவன் இன்னும் பல நன்றிகளை சொல்லுவதற்கு நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற செய்தியை புரிந்து கொண்டவர்களாய் நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லி வாழ கற்றுக் கொடுப்போம். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்வோம். இறைவனுடைய திருமுகத்தை நம்முடைய சமுதாயத்திற்கு வெளிப்படுத்துவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.